இவன் ஒரு அதிசய புலி. அப்புறம் ஐ லவ் யூ டூ. நான் இல்லடா, see your baby. எங்க இங்கிலீஷ்ல சொல்லணும், இங்கிலீஷ்ல தான் பாடுற சரியா? see your baby just for you just for you just for you ஹே சூப்பர் சூப்பர். ஆதி சூப்பரா பாடிட்டானே. மொபைல்ல பார்த்தா கூட சூப்பரா பாடிட்டான். இப்போ ரோஸ் பாட்டு. ஆதி அப்படி பாடக்கூடாது. அம்மா பாடுறேன், அம்மா பாடுறத கேட்டுட்டு திரும்பியும் பாடு. ரிங்கா ரிங்கா ரோசஸ், a pocket full of roses, Harsha, we all fall down. ஹே சூப்பர் சூப்பர். ஆதி இங்கிலீஷ்ல செம்மையா ரைம்ஸ் பாடுறானே. ஆதிக்கு தமிழ்லயே ரைம்ஸ் தெரியுமா? அப்படியா? அஞ்சலி உனக்கு சொல்லி கொடுத்தாளா? எங்க அம்மா கிட்ட பாடு பாக்கும். குள்ள குள்ள வாத்துலடா, குள்ளமணி வாத்து. அப்படி இல்லடா, நல்ல உடலை சாய்த்து. சரி சரி, ஆதி முதல்ல பாடுவீங்களா? அதுக்கப்புறம் அம்மா பாடி காட்டுவானா? சூப்பர், ஆதி சூப்பரா பாடிட்டானே. ஆனா அம்மா பாடுறேன், அம்மா பாடுறத கேட்டுட்டு திரும்பவும் ஆதி பாடுவீங்களா? குவா குவா வாத்து. எங்க ஆதி பாடுங்க. குள்ளமணி வாத்து, மெல்ல உடலை சாய்த்து, மேலும் கீழும் பார்த்து, மெல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. சூப்பர், ஆதி அழகா பாடிட்டானே. இப்ப அம்மா உனக்கு ஒரு ரைம் சொல்லி தரேன், அது ஆதி பாடுவீங்களா? பாடலாம். மியாவ் மியாவ் பூனைக்குட்டி. ஆமா, மியாவ் பாட்டு தான். ஆதிக்கு மியாவ் பிடிக்கும்ல, ஆதியும் கூட சேர்ந்து பாடுறீங்களா? மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி, வாழை வாழை ஆட்டுது, 4 காலால் நடக்குது, மியாவ் மியாவ். மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, தோட்டம் சுற்றும் பூனைக்குட்டி, கண்ணை கண்ணை உருட்டுது, பின்னாலதான் பாக்குது. மியாவ் மியாவ் மியாவ். டே கதிர், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனை இப்படி பயமுடுத்தாதுன்னு? ஆதி பயப்படாத, மாமா தான். டே இருடா, நான் சேர் எடுத்துட்டு வரேன். ஆமா சேரு, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன இன்னைக்கு யார் பாட்டா ரொம்ப ஓவரா இருக்கு? டேய், அவனுக்கே எப்பயாவது தான் நல்ல மூடு வருது. அவனா என்னை உட்கார வச்சு அம்மா நான் ரைம்ஸ் பாடுறேன் கேளுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பாடிட்டு இருக்கான். பாரா ஆதி, நீயே ரைம்ஸ் கத்துக்கிட்டியா? ஆமா, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? போனை பார்த்து கத்துக்கிட்டியா என்ன? உங்க அம்மா தான் உன் கையில போனே தர மாட்டாளே, அப்புறம் எப்படி ரைம்ஸ் கத்துக்கிட்ட? ஓ, அந்த பொண்ணா? பரவாயில்லையே, அந்த பொண்ணு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன், உன் மாமனும் தான் சூப்பரா பாடுவேன். டே வேணாண்டா, பாவம் என் புள்ள ஆசையா மாமா மாமான்னு வந்துட்டு இருக்கு. நீ மட்டும் பாடுன, அப்புறம் உன்னை கண்டாலே பயந்து ஓடி போயிடுவான். ஏய், என்ன கலாய்க்கிறியா? ஏன், எனக்கெல்லாம் ரைம்ஸ் பாட வராதா என்ன? நானும் நல்லா தான் பாடுவேன். அப்படியா? சரி, எங்க ஏதாவது ஒரு ரைம்ஸ் பாடு பாக்கும். இப்படி திடீர்னு கேட்டினா எனக்கு என்னன்னு தெரியும். நான் நாளைக்கு வந்து சொல்றேன். இதுல பேச்சு. ஆதி பாத்தியா, உங்க மாமாவுக்கு ரைம்ஸே தெரியல.
அவ சொல்லி தர மாதிரி இருந்தா நான் தாராளமா வருவனே கத்துக்கிறதுக்கு. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணப்ப ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொன்னேன். இப்போ என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க? கொஞ்சம் வேலை தான். சரி, வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த எறா மீசை வேற நொய்யி நொய்யின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. கடுப்பாக இருந்துச்சா, அதான் கிளம்பி வந்துட்டேன். உங்கள் பாட்டிக்கு என்ன? உங்கள் பாட்டிலாம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டியா? நான் ஏதாவது செய்யவா? இல்லைல்ல, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டுட்டு தான் ஹாலில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா நை நைன்னு கத்திக்கிட்டே இருந்தார். அதான் கிளம்பி வந்துட்டேன். காலேஜில் எப்படி போச்சு? காலேஜ் எங்கே போகுது, அங்கே தானே இருக்கு. டேய் ஆதி, உனக்கு அவன் சொன்னது புரியுதா? அப்படி சிரிக்கிற? டேய், என்னடா என் பிள்ளை இப்படி கெடுத்து வச்சிருக்க? உடனே வந்துருமா. இவன் ஏதாவது பண்ணானா உடனே நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். டேய், அவன் ஒன்றை தவிர என்னை தவிர யார்கிட்டயும் போக மாட்டான். சின்ன வயசுலேருந்து நான் தான் அவனை வளர்த்தேன். அதனால எது பண்ணாலும் நான் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படிதானே? அப்புறம் இல்லையா? எம்மா, ஆளை விடு. டே மாப்ள, சிரிப்பு வேற. ஏண்டா, நீ ஏதாவது சேட்டை பண்ணினா உங்க அம்மா ஏண்டா என்னையே பிடிச்சி தாக்குறா? நீ என்ன பார்த்தா கத்துக்கிற? நல்லா கேட்டுக்கோமா. உன் மவன் ஹூன்ட்டான். இதுக்கு மேல நீ ஏதாவது என்கிட்ட சொன்ன அப்புறம் பாத்துக்கோ. அட்ட பாவி, டைமிங்ல கோத்து விடுறாயா? என் புள்ள பத்தியா கரெக்டா சொல்றான். உங்க 3 பேரையும் கவனிக்கிறதால தான் இவன் இப்படிலாம் பேசுறான். இல்லைன்னா அவனுக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம்? ஆமா, உன் பிள்ளைக்கு அப்படியே எதுவுமே தெரியாது. எங்களை பார்த்து தான் கத்துக்கிறான். சொல்லப்போனா நாங்களே அவனை பார்த்து தான் கத்துக்கிறோம். ஒரு பிள்ளைகிட்ட பேசவே கஷ்டப்படுறோம். இவன் அசால்ட்டா அந்த பிள்ளைகிட்ட பேசுறான், பழகுறான். எப்பா, என்னமா சைட் அடிக்கிறான் அம்மாவன். என்னால கூட முடிய மாட்டேங்குது. அவன் எங்களை பார்த்து கத்துக்கிறானா, நாங்க தான் அவனை பார்த்து கத்துக்கணும் போல. என்னடா, என்ன முழிக்கிற? ஒன்றும் இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். டே, என்ன டைமிங்ல எங்களை கோத்து விடுறியா? இனிமே என் பைக்ல ஏறு. உன்னை இனிமே எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன். தம்மா துண்டு சைஸ் இருந்துக்கிட்டு நீ என்னோட பைக்ல ஏறி உட்கார போறியா? அதுவும் இவரு வெளில போறாராம் எங்களை விட்டுட்டு. வர வர உனக்கு நல்லா வாய் பேச வருதும், நல்ல வாய் அடிக்கிற இருக்கு. ஒரு நாள் இரு. ஏறு. இந்த பக்கத்து விட்டு அக்காங்கெல்லாம் உனக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்ட இருந்து தான் நீ இதெல்லாம் கத்துக்கிற. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இப்படி வந்து எங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வாயடிக்கிற இல்ல? இரு, அந்த அக்காங்கெல்லாம் வரட்டும், அவங்களுக்கு இருக்கு. டேய், இவன் பண்றதுக்குலாம் அவங்க மேல ஏன் தப்பு சொல்ற? என்னம்மா என்ன? இப்ப மட்டும் இப்போ உன் புள்ள தப்பு பண்றான், அவங்க மேல எந்த தப்பு இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? இவன் பண்ற தப்பு எல்லாமே நான், அதுவும் என்ன பார்த்து, எங்க 3 பேரை பார்த்து தான் கத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதானே சொன்னேன். ஆமா, அது உண்மைதான். கொய்யால. ஆமா, உங்க மாமா ரொம்ப பாவம் தான். அந்த எறா மீசை கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? உங்க அம்மா கூட சேர்ந்து என்ன கலாச்சல. இன்னைக்கு உனக்கு சாக்கியே இல்ல. யாரு நீ? பாவமாடா. என்னை என்ன ஓட்டுன? தம்மா துண்டு தான் இருக்க. என்ன போய் ஓட்டுன்னு ஓடிவிட்டு இப்ப சாக்கி இல்லைன்னதும் உடனே பிளேட்டை மாத்துற மாதிரி மூஞ்ச மாத்திக்கிட்ட. என் பிள்ளைய அழ வைக்காத ஆதி. செல்லம் அழாதீங்க. மாமா உனக்கு சாக்கி வாங்காம வீட்டுக்கு வருவானா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? மாமா உனக்கு சாக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். நீ அழாத, அவனுக்கு கொடுப்பான். சரிடா, ஓவரா நடிக்காத. வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி வீட்டுக்கு வந்தானோ உனக்கு வாங்காம வருவேனா? வாங்கிட்டு வந்திருக்கேன். பைக்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருப்பை எடுத்துட்டு வரேன். பாத்தியா, மாமா உனக்கு சாக்கி வாங்கிட்டு வந்திருக்காண்டா. பாரா. பாலா, வாங்கம்மா. ஆதி, நல்ல விளையாட்டு. சிரிப்பு சத்தமா கேக்கு. வெளில வரும்போது சிரிப்பு சத்தம் அதிகமால கேட்டுச்சு. வாங்கம்மா. என்ன கையில கொய்யா பழம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பாலா, வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குல்ல, கொய்யா மரத்துல கொய்யா பழம் காய்ச்சுதான். அன்னைக்கு ஆதி விளையாட வரும்போது பெரும் காயத்தான் இருந்துச்சு. அதை வேற பிச்சு பிச்சு கடிச்சு துப்பி போட்டுட்டான். சரி, பழுத்ததுக்கு அப்புறம் வந்து குடுக்கலான்னு இருந்தேன். பழம் இன்னைக்கு தான் பழுத்து இருந்துச்சு. அதான் பறிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு. ஆமாண்டி பட்டு, நீ தானே அன்னைக்கு
ஆமா ஆமா, உனக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. கதிர், கொய்யப்பழம் சாப்பிடுறியா? நான் அரிஞ்சு எடுத்துட்டு வரட்டா? அட தம்பி, நீ இங்க தான் இருக்கியோ? நான் கவனிக்கல, பாத்துக்க. இவங்க தான் அஞ்சலி அம்மா இல்ல? இத்தனை நாளாக இவங்க கிட்ட பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். ஆனால் இவங்களோட பொண்ணு தான் அஞ்சலின்னு நம்மளுக்கு தெரியல. சரி, அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல இவங்க தான் என்னோட மாமியார்னு. அதில் என்னம்மா இருக்கு? நீங்கள் அக்காவை பார்க்க வந்தீங்க, அப்படியே பேசிக்கிட்டே போனதில் நான் இங்கே இருந்தது தெரிஞ்சிருக்காது, அவ்வளோதானே? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆகுது. நான் தினமும் வந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் எப்பயாவது ஒரு நாள் வரீங்களாட்டுக்கு. நானே உங்களை இன்னைக்கு தானே பார்க்குறேன். என்ன பண்றதுப்பா, வீட்டு வேலை அதிகமா இருக்கே, யார் பார்க்க? வீட்டு வேலை பார்க்கவே சரியா போகுது நேரம். அதான் இங்கிருந்து வர முடியல. அதான் அவங்க பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஏன் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாரு? என் பொண்ணுங்களா? என் பொண்ணுங்க எனக்கு உதவி பண்ணிட்டாலும் என் பணி வேற. ஏம்மா அப்படி சொல்றீங்க? நர்மதா நல்ல வேலை செய்யுமே, நான் பார்த்துருக்கனே. இங்க வரும்போது அக்கா ஏதாவது வேலை கொடுத்தா பாப்பா செய்யுமே. பாலாட்டிட்ட சொன்னா மட்டும்தான் செய்வா, மத்தவங்க யார் சொன்னாலும் செய்ய மாட்டா. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. வீட்டுல இங்காண்ட இருக்கிற பொருளை அங்காண்ட எடுத்து வைக்கிட்டு சொன்னா சமைக்கட்டில இருக்கிற எண்ணெய் கூப்பிட்டு நீ எடுத்து வையும்பா. அந்த மாதிரி ஆளு அவ. அவ போய் எனக்கு உதவி பண்ணுவாளப்பா. ஏதோ இங்க வந்தானா ஆதி பட்டு கூட விளையாடுவா. அப்படியே பாலா ஏதாவது வேலை சொன்னா ஏதோ செய்வா, மத்தபடி வேற யார் சொன்னாலும் செய்ய மாட்டா. ஏதோ அப்பப்ப என் பெரிய பொண்ணு எனக்கு கொஞ்சம் கூட மாட உதவி பண்ணும். ஆனா அதுக்கும் பெருசா வேலை தெரியாது. தெரியலனாலும் பரவாயில்லன்னு சும்மா அம்மா கஷ்டப்படுறாளேன்னு வந்து நின்று ஏதாவது செய்யும். பரவாயில்லையே, நம்ம ஆளுக்கு ஹெல்பிங் மைண்டு கூட இருக்கா. நான் கூட ஃப்யூச்சரில் நம்ம தான் சமையல் கட்டில் இருப்போம்னு நினச்சேன். பரவாயில்ல, அவளும் கொஞ்சம் கூட மாட உதவி பண்ணா கரெக்டாக தான் இருக்கும். அப்படி கேளு மாப்பிள்ள, என்னால் எப்படி கேட்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே கேட்ட. அஞ்சலியா? அவ கூட்டாளிங்க கூட ஆத்துக்கு போயிட்டா. ஆமா ஆமா, அங்கதான், அங்க போயிட்டா. காலேஜ் விட்டதும் உடனே கிளம்பியாச்சா? வரும்போதே பேசி எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. வந்ததும் துணியை மாத்திக்கிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. அது சரி. தண்ணி இப்போ அங்க அதிகமாலாம் வரலல்ல, அவங்க பார்த்து இருக்கணும். தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா அப்புறம் ஆத்தோட போக வேண்டியதான். தண்ணிலாம் அந்த அளவுக்கு இல்ல பாலா, சும்மா கொஞ்சம் தான் கிடக்கு. மதியத்துக்கு மேல நானும் ஜோதியும் துணி அலசலான்னு போனோமே, அப்ப நாங்க பார்த்துட்டு தானே வந்தோம். அந்த அளவுக்குலாம் தண்ணி இல்ல. அதனாலதான் அவ வந்து சொன்னோன்னே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்படியா? சரிங்கம்மா, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் பார்த்து இருக்கு சொல்லுங்க. சரி பாலா, அப்ப நான் கிளம்ப. வீட்டுல வேலை கிடக்கு. கொய்யாப்பழம் பறிச்சிட்டு இருந்தோமா, சரி ஆதி ஞாபகம் வந்துச்சு. அவன் கேட்டுட்டே கடந்தானே, அன்னைக்கு வேற காய பிச்சு தூக்கி போட்டான். அதான் சரி அவனுக்கு கொடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வந்தேன். நான் இன்னொரு நாளைக்கு வரேன், வேலை அதிகமா இருக்கு வீட்ல. சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆதி தங்கம், கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன் பாட்டி. சரிங்க தம்பி, கொய்யாப்பழம் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சரிங்கம்மா, நான் சாப்பிட்றேன். சரிப்பா, எனக்கு வேலை கிடக்கு பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. ஓ, ஆற்றுல இருக்காங்களா? ஆற்றுல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படி அமைதியாக இங்கே உட்காந்துருக்கிறது? ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள, அது எப்படிடா? நான் மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்கிற. என்ன உன்னால் சொல்ல முடியுது, என்னால் சொல்ல முடியல. ஆதி, அதெல்லாம் அங்கே ஒன்றும் போக வேண்டாம். தண்ணி அங்கே அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் உனக்கு அதிகமாக இருக்கும். நீ அப்புறம் ஆத்தோட போக வேண்டியதான். அப்புறம் உன்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அஞ்சலி பார்த்துப்பா. அவளே அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கலான்னு தான் அங்க போயிருக்கா. நீ அங்க போய் அவளை தொந்தரவு பண்ணாத. ஆதி, அம்மா சொல்றது கேளு. அம்மா சொல்றது கரெக்டு தான். எங்களுக்கெல்லாம் தண்ணி கம்மியா இருக்கும், ஆனா உனக்கு அதிகமா இருக்கும். நீ ஆத்து கூட அடிச்சுட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான். உன்னை அப்புறம் யாரும் பிடிக்க முடியாது, மாமாவிலையும் பிடிக்க முடியாது. அப்புறம் அம்மா பாவம்ல, அம்மா அழுகும். அதனால நீ இங்கே இரு, வீட்லயே இரு. வீட்லயே விளையாடலாம், அங்கெல்லாம் போக வேணாம். ஏதாவது ஒண்ணுனா ஆதி பாவம் தான். ஐயோ ஆதி, சொல்றது கேளு. மாமா சொல்றல, அஞ்சலிய இங்க வர சொல்லுவோம். நீ இங்கே விளையாடு, அங்க போக வேணாம். அங்க தண்ணி நிறைய இருக்கும், சரியா? நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி இங்க வர சொல்லி நீ விளையாடு. ஆமா, இவர்கிட்ட விளையாடுறதுக்காகவே அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லணும். இங்க பாருடா, தண்ணி அங்க நிறைய இருக்கும். அப்புறம் நீ ஆத்துக்குள்ள அடிச்சுட்டு போயிட்டீன்னா அப்புறம் அஞ்சலி பாவம், அஞ்சலி அழுவும்ல.
ம் ஆமாம் அஞ்சலி பாவம், அதனால நீ வீட்டிலே இரு. அடப்பாவி, உடனே ஊன்னு சொல்லிட்டான். சரில, நீ பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், என்ன வந்ததும் கிளம்புற? எதுவும் சாப்பிடவே இல்லையே நீ. தோ கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை பார்த்து முடிச்சுட்டு வரேன். நீ ஏதாவது செஞ்சு வை, நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்திலே, சாப்பிட்டு போகிறேன். அப்படியா? சரி. ஆதி, சோகமாக இருக்கக்கூடாது, அம்மா கூட ஜாலியாக விளையாடு. மாமா இதோ போயிட்டு இதோ வந்துடுறேன். வரும்போது ஆதிக்கு பிடிச்ச சாக்கி, அப்புறம் ஆதிக்கு பிடிச்ச கிரீன் பிஸ்கெட் நான் வாங்கிட்டு வரேன். ஆ சரி சரி, 5-3-2. ஆதிக்கு சாக்கியும் கிரீன் பிஸ்கெட்டும் மாமா வாங்கிட்டு வருவேன் வரும்போது. அம்மா கூட சமத்தா விளையாண்டுட்டு இருக்கணும், சரியா? சரில, நான் போயிட்டு வரேன். ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு. ஆ சரி, பார்த்து போயிட்டு வா. அகில அகிலா சேத்துக்கல்லே கெண்ட மீன். அகில அகிலா, ஏண்டி வந்ததுல இருந்து பாட்டு தான் பாடிட்டு இருக்க, ஒரு மீனாவது பிடிக்கிறியா? வந்து இறங்கி பாரு, தெரியும். சும்மா கையில உட்காந்து காலாடிட்டு இருக்க, இறங்கி உள்ள வந்து பாரு, அப்ப தெரியும். ஆமா ஆமா, மேடம் ரொம்ப எக்ஸ்பர்ட் பாரு மீன் பிடிக்கிறதுல. இதுல மேடம் வேற 10-15 மீனை பிடிச்ச மாதிரி பாவடி எடுத்து இடுப்புல சொருகிட்டு நிக்கிறாங்க ஸ்டைலா. இதாண்டி ஸ்டைலு. நம்ம ஊர் பிள்ளைங்களா வாச கூட்டினாலும் பாவடை எடுத்து சொருவி வச்சுக்கணும், தண்ணி தூக்குனாலும் பாவடை எடுத்து சொருவி வச்சுக்கணும். மீன் பிடிக்கும் போது பாவடை எடுத்து சொருவி வச்சாதாண்டி இந்த வாட்டமே வரும். ஆமா ஆமா, ரொம்ப நேரம் வாட்டமே வரலையாட்டுக்கு, அதான் ஒரு மீன் கூட ஆம்பிடல. ஏய், நீங்க வேணா பாருங்கடி, இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள மீனை பிடிச்சி எங்க அம்மாட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து, எங்க அம்மா ஆஞ்சி மிளகா உப்பு புளி காரெல்லாம் போட்டு வறுத்து எனக்கு கொடுக்கும். நான் சாப்பிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாரு. சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிற முள்ள எதுக்குடி எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புற? ஏ புட்டி, ஓவரா பேசாத. மீன் பிடிச்சா இவ மட்டும்தான் சாப்பிடுவாளாம். ஏன் எங்களுக்கெல்லாம் வாய் வயிறு இல்லையா? நாங்களும் சாப்பிட மாட்டோமா என்ன? ஏடி, களத்துல இறங்கி மீன் பிடிக்கிறது நானு, என் வயிறுக்கே பத்துமா என்னன்னு தெரியாது, இதுல உங்களுக்கு வேற நான் கூட்டு சேர்க்கணுமா? ஏ புட்டி, நீ ஃபர்ஸ்ட் மீனை பிடி, அதுக்கப்புறம் பேசு. மீனை பிடிக்காம ஓவரா பேசுற. ஓ, நீ அப்படி சொல்றியா? இந்த பாருடி, மீனை இப்ப எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆ பார்த்துட்டு தானே இருக்கோம், அரை மணி நேரமா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏய், இந்த வந்தனா எப்படி மீன் பிடிப்பா தெரியுமா? இந்த வந்தனாவோட அருமைலாம் உங்களுக்கு தெரியாதுடி. ஆமா ஆமா புடி, உன்னோட அருமை எங்களுக்கு தெரியலதான். அது அப்படி சொல்லு. இப்ப பாரு, இந்த வந்தனா யாருன்னு காட்டுறேன். அப்படியே பாவடை எடுத்து இடுப்புல சொருகி சொருகி அப்புறம் என்ன மேடம், பழைய மாதிரி வேடிக்கை பார்க்க போறீங்க? ஏய், இந்த அஞ்சலி எங்க? நம்ம 3 பேரும் இங்கே தான் இருக்கோம், இவ எங்க போனா? நம்ம கூட தானே இருந்தா. அவளா? தோ கலர் கலரா பட்டாம்பூச்சி இங்க சுத்திட்டு இருந்ததுன்னு அது பின்னாடியே ஓடுனா, எங்க போனான்னு தெரியல. அவ ஏண்டி இப்படி இருக்கா? மழை வந்தா டான்ஸ் ஆடுறா, மரத்துல இருந்து பூ கொட்டினா டான்ஸ் ஆடுறா, ஏதாவது பார்த்தானா அங்கேயே போய் நின்று அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு பட்டாம்பூச்சி கண்ணில் பட்டுருச்சா? அவ்வளோதான், இனிமே அதை சுத்தி சுத்தி விளாண்டு எப்பதான் வரப்போறான்னு தெரியல. ஏன் தான் இப்படி இருக்காளோ? அழகு ரசிக்கிறது ஒரு விதமான அழகுடி. அடியே, தண்ணி ஆத்துல கம்மியா போயிட்டுங்கிறதுக்காக நடு இதுல நின்னுட்டு இருக்க. தண்ணி மட்டும் அதிகமா போச்சு, அப்படியே ஆத்திலே அடிச்சிட்டு போக வேண்டியதான். நாங்கெல்லாம் சுனாமிங்களே சுமிங்கப்பட்டவங்க, எங்ககிட்டே வா, இதெல்லாம் சுச்சுப்பி. ஷபா, முடியல. என்ன ஏண்டி பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு என்ன மீன் மாதிரியே தெரியுது? கீழே தண்ணியை பாருடி, அப்பதான் மீன் கிடைக்கும்.
சரி சரி கத்தாத. வாயிலேருந்து கையை எடுப்பேன். கத்துனா மொபைல் அவ்வளோதான். சீனியர், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ எதுக்கு அப்படி பிடிச்சு எடுத்து வாய் பத்துனீங்க? ம் உன்கிட்ட பேசதான். பேசவா? பேசுறதுக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்கீங்க. யாரு? நான்? அப்புறம் யாரு? நானா? நானா உங்களை தேடி தேடி வந்து பேசி வம்பு இழுக்கிறேன்? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் என்ன தேடிட்டு வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க. ம் சரி சரி, நானே வம்பு இழுக்கிறதா இருக்கட்டும். இருக்கட்டும், இல்லாம போகட்டும், அத பத்தி எனக்கு என்ன? தள்ளுங்க. ஏய் இரு, பேசணும்னு சொல்றேன்ல. என்ன பேசணும்? எனக்குலாம் உங்ககிட்ட பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பண்ணீங்க, நான் என் வீட்லயே சொல்லிடுவேன். அப்புறம்? அப்புறமா நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க பாலா டீச்சரோட தம்பிங்கிறதால நான் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா சொல்லுவேன். வீட்லயே சொல்லுவேன், அப்புறம் பாலா டீச்சர் கிட்டயும் சொல்லிடுவேன். ஓ அப்படியா? சரிடி, ஓ போய் சொல்லு பாக்கும். நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இருங்க. இப்பவே இப்பவே நேரா நான் பாலா டீச்சர் வீட்டுக்கு தான் போவேன். அங்க போய் உங்களை பத்தி எல்லாமே நான் சொல்றேன் பாருங்க. ஏய் எங்க போற? நில்றி. சீனியர், நீங்க என்ன பண்றீங்க? கை விடுங்க, எனக்கு கை வலிக்குது. ஏய் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பிடிக்கல, லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். அதனால உனக்கு வலிக்கலாம் செய்யாது. பொறுமையா இரு. உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தானே வந்தேன். நீ என்ன திமுறை எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போற? நான் தான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க சும்மா சும்மா என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் தான் புரிய மாட்டேங்குது. ஏன் தானே புரியணும், தோ புரிய வச்சிடுறேன். நீங்க ஒண்ணு எனக்கு புரிய வைக்க தேவையில்ல. தள்ளுங்க, என் கையை விடுங்க. இங்க பாருங்க, பக்கத்துல தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் கத்துனா அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். தள்ளுங்க. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி உன்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு ஒன்னும் நீ இல்லைன்னு சொல்லணும், இல்லை தரமாட்டேன்னு சொல்லணும். நான் தான் தர மாட்டேன்னு சொன்னேன்ல. சரி தரமாட்டேன்னு சொன்னேன், இருந்தாலும் நான் கேட்டேன்ல, அதுக்கு நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அதான் நம்பர் கொடுத்தனே. அடிங்க, அது ஃபோன் நம்பர் அடி. அது ஃபோன் நம்பரா? நீங்க என்ன வாடி போடின்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வா போன்னு தானே பேசுவீங்க. இப்போ என்ன வாடி போடின்லாம் பேசுறீங்க? மேடம் பண்ண வேலை அப்படி. கொஞ்ச நேரத்துல என்னையும் முட்டாளாக்கிட்டல. நாளை யாரையும் முட்டாளாக்கல. ஆமா சொல்லிக்கிட்டாங்க. ஏண்டி உன்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு நீ என்ன ஃபோன் நம்பர் சொன்ன? நீ நம்பரை சொல்றேன்னு சொன்னதும் என் மண்டையில அது மெமரியே இருக்கணும்னு யோசிச்சனே தவிர அது என்ன நம்பரு எத்தனை நம்பருன்னு நான் யோசிக்கவே இல்லை. போனதுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து நம்பரை போட்டு பார்த்தா ஃபோன் நம்பர் 10 நம்பர் தானடி வரும். நீ எதுக்கடி எனக்கு 12 நம்பர் சொல்லி வச்சிருக்க? 12 நம்பரா? இல்லையே, நான் 10 நம்பர் தான் சொன்னேன். முதல்ல பொய் சொன்ன, அவ்வளோதான். நல்லா யோசிச்சு பாரு. ஃபோன் நம்பருக்கு 10 நம்பர் தான், ஆனால் என்கிட்ட நீ சொன்னது 12 நம்பரு. அப்போ கூட சரி ஒழுங்கா நம்பர் சொல்லிட்டு நம்மளை கடுப்பேத்துறதுக்காக பின்னாடி 2 நம்பர் சேர்த்து சொல்லிட்டாலும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி இருக்க 2 நம்பரையும் கட் பண்ணிட்டு மற்ற நம்பருக்கு சேவ் பண்ணி மெசேஜ் பண்ணா மெசேஜ்லாம் போச்சு, ரிப்ளைவும் வந்துச்சு. அதுவும் ரிப்ளை என்னன்னு, யார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. சரி கடுப்பேத்துற போல ஃபோன் பண்ணி மிரட்டினாதான் சரியா வருவான்னு ஃபோன் பண்ணி ஹலோன்னு சொன்னேன் பாரு. ஆப்போசிட்ல ஒரு குரலு. சோ என்ன குரடி அது? யார் நம்பர்டி கொடுத்த? அது என் நம்பர் தான் கொடுத்தேன். இங்க பாரு, பொய் சொல்லாத. நான் அந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நம்பரை ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தேன், அதுல உன் பேரே வரல. ஒழுங்கா சொல்லு, யார் நம்பர் கொடுத்த? அது ஸ்கூல் பிடி டீச்சர் நம்பர் கொடுத்தேன். என்ன பிடி டீச்சர் நம்பரா? அடியே அவங்க நம்பர் நான் கேட்கவே இல்லையே. நான் கேட்டது உன் நம்பர் தான். உன் நம்பர் கொடுக்காம எதுக்கடி அவங்க நம்பர் கொடுத்த? ஓ அப்போ உங்களுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்குமோ? மைண்ட்ல நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதா? அப்புறம் ஏன்டி அவங்க நம்பரை மைண்ட்ல வச்சிருக்க? அது அது வந்து இழுத்து இழுத்து பேசுன அப்புறம். இல்ல எதுவும் சொல்ல வேணாம். அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் நம்பர் கேட்டிங்களா, அப்பயே உங்ககிட்ட இருந்து ஏதோ சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். எனக்கு தெரியும் திரும்பவும் என்ன பார்த்து ஃபோன் நம்பர் கேட்பீங்கன்னு, அதான் ஒரு சேஃப்டிக்கு. உங்க பிடி டீச்சர் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டியோ மண்டையில? நினைச்ச மாதிரியே கேட்டிங்களா, அதான் ஃபர்ஸ்ட் கெஞ்சி பார்த்தேன். ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா, அதான்
நம்பர் பிடி டீச்சர் நம்பர் கொடுத்துட்டேன். ஃப்ராடு நானே பெரிய ஃப்ராடு, நீ எனக்கு மேல இருக்க. சீனியர் இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லுங்க, இந்த ஃப்ராடுங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நானும் ஒன்றும் ஃப்ராடு கிடையாது. வாய் அப்படியே போட்டான்னு வச்சுக்கியேன். ஆ விடுங்க, அதான் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டல. கையை விடுங்க, வலிக்குது. வலிச்சாலும் பரவாயில்ல, இன்னும் பேச வேண்டியது இருக்கு. ஆமா, நம்பர் சரியில்லைனா நான் அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கண்டுபிடிச்சேன்னா உன்கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எந்த தைரியத்தில் அப்படி பண்ண? எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை தான். அடிங்க. சீனியர், எங்க அண்ணனும் எங்க மாமாவும் சொல்லியிருக்காங்க நம்பர்லாம் யார் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு. நானும் உங்களுக்கு நம்பர் தர மாட்டேன். உன் நம்பர் இனிமே எனக்கு தேவையே இல்லை. நான் இனிமே கேட்கவும் மாட்டேன். ஆ ஏன் ஏன் கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டேன்னு சொன்னா சந்தோஷத்தானே படணும். எதுக்கு இவ்வளோ ஆர்வமா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு பதட்டமா கேட்குற? இப்போ உனக்கு நான் நம்பர் கேட்கணுமா இல்லை கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. ஆனாலும் கேட்குறேன், எதனால அந்த முடிவு எடுத்தீங்க என் நம்பர் வேணான்னு? சொல்லணுமா? இல்ல, லைட்டா கியூரியாசிட்டி ஆகுது, தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் உன்னோட நம்பர் வேணாம். ஆனா கொஞ்ச நாளா நீயே வந்து எனக்கு கொடுப்ப உன்னோட நம்பரை. ஐயோடா, ஆசைதான். யாரு நான் உங்களுக்கு? நானா வந்து என்னோட நம்பர் கொடுப்பேனா? ஏய், நீயா வந்து என்னை தேடி நம்பர் கொடுப்படி. நீ வேணா பாரு, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். பாஸ், கனவுல கூட நடக்காது பாஸ். போங்க பாஸ். எது? இல்ல, கனவுல கூட நான் உங்களுக்கு நம்பர் தருவேன்னு நடக்காதுன்னு சொன்னேன். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கிறேன். சரி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல, இப்ப தள்ளுங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. கை விடுங்க. ஏய் இருடி. கை வலிக்குது, இதுக்கு இப்படி பிடிக்கிறீங்க? ஐயோ, ரொம்ப பலமா இழுத்துட்டனோ? சரி சாரி. ஏண்டி, நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரனே, அது ஏன் என்னன்னு உனக்கு தோணவே இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தோண தேவையில்ல. ஆனா எனக்கு தோணுதே, இவன் என்கிட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டாளான்னு தோணிக்கிட்டே இருக்கு. நானா கேட்கவே மாட்டேன். கேட்க மாட்டியா? சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். நீங்க சொல்றதையே நான் கேட்க மாட்டேன். எனக்கு அது தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. பரவாயில்ல, அழகா இருந்தாலும் வாயடித்தனமும் வேணும்தான். அழகுக்கு அதிகமா ஆபத்து வரும். அதனால இந்த தைரியமும் வாயாடித்தனமும் அதிகமா இருக்கணும். கண்ணாலே என்னை கொல்லாதடி, சூரியன் உள்ளங்கையில் விழுந்திருக்க, கரிவாலம் தொட்டு வச்ச ஆசைய கடலாக பொங்க வச்சு நீ பாரிய. உங்க பார்வையே சரியில்லை, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. போடா. எது போடாவா? அடிங்க. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. அதுக்குள்ள ஐர மீன் அகில அகிலா அகில அகிலா, சேத்துக்குள்ளே கெளுத்தி மீன் அகில அகிலா. சேத்துக்குள்ளே கெளுத்தி மீன் அகில அகிலா. என்ன புட்டி? ஏய், என்ன கடுப்பேத்துறீங்களா? ஏண்டி, நான் அப்பவே சொன்னேன் இங்க மீனெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. சும்மா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு விளாண்டுட்டு போலான்னு பார்த்தியா? மீன் பிடிக்கிறேன், திமிங்கலத்தை பிடிக்கிறேன்னு இதுல பாவடைய வேற சுருட்டி இடுப்புல சொறி வச்சுட்டு மீன் பிடிக்கிறேன்னு கிளம்பிட்டா. வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னமும் ஒரு குட்டி மீனை கூட பிடிச்சது பாடில்ல. ஆத்துல மீன் இல்ல, இல்லனா எல்லா மீனையும் நானே பிடிச்சிட்டு போயிருப்பேன். ஆமா, எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து ஆஞ்சி உப்பு மொளா புளி எல்லாம் போட்டு வறுத்து அவ மட்டும் சாப்பிட்டுட்டு நமக்கு முள்ள போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பா. இல்ல புடி? ஓவரா பேசாதீங்கடி, நேரம் ஆகுது. அஞ்சலியை வேற காணோம், நான் போய் அஞ்சலியை பாக்குறேன். ஏய், எங்க மீன் மாதிரி நழுகுற? இங்க பாரு, உன்னால 1.5 மணி நேரம் ஆயும் மீன் பிடிக்க முடியல. ஆனா நாங்க 2 பேரும் பாத்தியா எவ்வளோ பெரிய கெளுத்தி மீனையே பிடிச்சிருக்கோம். போங்கடி. ஓடாத. கெளுத்தி மீன் அகில அகிலா.
ஆத்துக்குள்ளே ஆயிரம் மீன் அகில அகிலா அகில அகிலா. ம் ஆமாம்மா, லேட் ஆகும். எல்லாத்தையும் இப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அவ ரெடி ஆகிட்டு இருக்கா. வந்துருவோம். அது என்னன்னு தெரியல, அவகிட்ட கேட்டால் தான் தெரியும். சரிம்மா, இல்லை லேட்லாம் ஆகாது, வந்துருவோம், சீக்கிரம் வந்துருவோம். லேட் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுறேன். ம் சரிங்கம்மா, வச்சிருங்க. டடா, நான் ரெடி, கிளம்பலாமா? கிளம்பலாம். டேய் விக்ரம், ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிடுற அளவுக்குலாம் என்னால முடியாது. வெளியில எங்கேயாவது சாப்பிட்டு போகலாமா? சரி, போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டே போகலாம். சார், சோஃபியா, நாங்க ஹோட்டல்ல சாப்பிட போறோம். நீ வரியா? மேம், நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்பாவை வர சொல்லிட்டேன். அவர் எனக்காக கீழே வெயிட் பண்றாரு. நான் போகணும் மேம். இல்லைன்னா கண்டிப்பா உங்க கூட வந்திருப்பேன். அப்பா வந்துட்டாங்களா? ஆமா சார், ஷூட்டிங் லேட் ஆகும்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவரு நைட் டைம் தனியாக வர வேணாம், நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு அவர் வந்து வெயிட் பண்றாரு. இப்பதான் ஃபோன் பண்ணாரு, கீழே இருக்கா நீ வாமான்னு சொல்லி. அதனால தான் சார். இட்ஸ் ஓகே சோஃபியா, நம்ம இன்னொரு தடவை போகலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா இன்னொரு தடவை நம்ம போகலாம். சார், நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஆஃபீஸில் யாருமே இல்லை, நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் எல்லா டோரும் லாக்ல தான் இருக்கு, எதுவுமே ஓப்பனில் இல்லை. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பொருள் வச்சுட்டு போயிருக்காங்க சார், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் ஒரு ரூம்ல இருக்கு. ஓகே சோஃபியா, நீ எல்லாம் செக் பண்ணிட்டல, அப்போ ஓகே. அப்பா வெயிட் பண்றாரு, நீ கிளம்பு. ஓகே சார், பாய் மேம். ஓகே பாய், பார்த்து போயிட்டு வா. ஓகே மேம். ஏய், என்னாச்சு? எதுக்கு அவளையே பார்த்துட்டு இருக்க? சும்மாதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருந்த, இப்போ என்னடானா அவளையே அவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க? பசிக்குதுதான், ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவ்வளோக்குலாம் எதுவும் பேசல. ஆனா நல்ல கேரக்டர், நல்ல பொண்ணு இல்ல? ரொம்பவே நல்ல பொண்ணு. அது அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது. பேசும்போது எவ்வளவு பொறுமையா பேசுது. வார்த்தையை விடும்போது யோசிச்சு யோசிச்சு பேசுது. மற்றவங்கள காயப்படுத்தாத மாதிரி அதோட வார்த்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுது. சின்ன பொண்ணு, ஆனா எவ்வளவு கிளவரா இருக்குல்ல. அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறதால தான் இந்த விக்ரமுக்கு பிஏவா இருக்கா. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இடிக்குது. இவ்ளோ புத்திசாலியான பொண்ணு எப்படி உனக்கு பிஏவா இருக்கு? அடிங்க. சரி சரி, கோவப்படாத. இப்ப எதுக்கடி நீ அவளே பார்த்துட்டு இருக்க? அவ போய் 10 நிமிஷம் ஆகுது. இல்ல, சும்மாதான். அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதான் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சோஃபியாவை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்க போற? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சும்மாதான் தெரிஞ்சுக்கலான்னு. சோஃபியாவுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அம்மா இல்லையா? ஆமா, அம்மா இல்ல. சோஃபியா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்ப அவளும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அவங்க அப்பாவும் அம்மாவும் சின்னதா ஒரு டீ கடையில தான் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப வந்து ரொம்ப குட்டி கடை தான், அதுல வருமானம்லாம் அதிகமா இருக்காதுல்ல. அவங்க அம்மா பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா எப்படி சம்பாதிக்க முடியும்? நீங்க இங்க இருங்க, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி அவங்க வெளில வேலைக்கு போனாங்க. ஒரு பில்டிங் கட்டுற இடத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒழுங்கா கட்டல போல, திடீர்னு ஒரு பக்கெட்டு சரிஞ்சு விழுந்துருச்சு. அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுல இவங்க அம்மாவும் தான். அச்சச்சோ. விதியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு அது நடக்கணும்னு அன்னைக்கு விதியில எழுதியிருக்கு, நடந்திருக்கு. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா அவங்க பொண்ணை படிக்க வச்சே ஆகணும்னு பிடிவாதமா படிக்க வச்சாரு. அதனாலதான் நல்லா படிச்சா, நல்ல வேலையில இருக்கா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, அதை விட ரொம்ப தைரியசாலி. யாருக்காகவும் பயப்பட மாட்டா, எதுக்காகவும் பயப்பட மாட்டா. தப்புன்னா யாரு என்னெல்லாம் பார்க்கவே மாட்டா. பேசிட்டே இருந்தா இப்படி கேட்டுட்டே நிப்ப. டைம் ஆகுது, வா கிளம்பலாம். கிளம்பலாம். டேய் மறந்துடாத, ஹோட்டல் போயிட்டு போலாம், பசிக்குது. சரிடி வா. டேய், எனக்கு பிடிச்ச ஹோட்டல், நான் ஒரு ஹோட்டல் சொல்றேன், அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும், நம்ம அங்கேயே போகலாம். ஆரம்பத்திலே பிளான் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட சொல்றா. என்னடா, ஓகே தானே? ஓகே தாண்டி, ஆனா உன்னோட பேமெண்ட்ல இருந்தா பில் பே பண்ணுவேன். என்னடா ஏதோ சொன்னியா? அதானே, இது மட்டும் காதுல விழாது. வா சாப்பிட போலாம். என்ன நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. சரி, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாப்போம். சொல்லுங்கம்மா. ஏய், எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல? அம்மா வந்துட்டு தான் இருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் தூங்குங்க. கதவை லைட்டா சாத்தி மட்டும் வைங்க, உள்ள டால் படாதீங்க. அப்படியா? சரிப்பா. பாத்து வாங்க.
அமிர்தா அமிர்தா எழுந்திரி, வீடு வந்துருச்சுடி, எழுந்திரி. டேய் தூக்கம் வருதுடா. இந்த வேலைக்கு ஆகாது. ஏய் ஒழுங்கா நில்லுடி, விழுந்துற போற. தூக்கம் வருது. சரி சரி, வீட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீ ரூம்ல போய் தூங்கு. ஐயோ விழுந்துடாதடி, ஒழுங்கா நட. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட பொட்டுக்காரி. ஒத்துழைக்க ஒத்துக்கோ, பத்த வச்ச பத்திக்கோ, வாய் வெடிச்ச பொட்டுக்காரி. லூசு எப்படி தூங்குது பாரு. அண்ணனுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டல்ல. உனக்கு தெரியாத ஒண்ணு, என்னைக்குமே ட்ரை பண்ணாத ஒண்ணு எனக்காக இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி, சூப்பரா நடிச்ச. உன்கிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா. ஓகே ஓகே, டிஸ்டர்ப் பண்ணல, நீ தூங்கு. விக்ரம் விக்ரம், ம், இவ உண்மையாலுமே தூங்குறாளா இல்ல முடிச்சிருக்காளா? நான் இதனால தப்பா நினச்சிட்டேன்டா. நீ நல்ல பையன்தான். பாரா, செப்பமுக்கி என்ன நல்ல பையங்கிறா. நீ நல்ல பையன்டா, எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ற. உனக்கு என் மேல கோவம் இருந்தாலும் எனக்கு உன் மேல கோவம் இருந்தாலும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்ல பையன் விக்ரம். ஆனா நான் என்னைக்குமே உன்னை என் புருஷனா ஏத்துக்கவே மாட்டேன். நீ மட்டுமா? நானே உன்னை பொண்டாட்டியே ஏத்துக்க மாட்டேன். ஆனா நான் இப்ப சொல்லுறேன், நீ என்னோட மாமா பையன். இத்தனை நாளா வந்து நான் மனுஷனா கூட மதிக்கல. அடி பாவி, இத்தனை நாளா என்ன மனுஷனா கூட மதிக்கலையா? ஆனா இனிமே இனிமே நான் உன்னை என் மாமா பையனா பார்க்குறேன். எப்பயுமே நீ எனக்கு என் மாமா பையன் மட்டும்தான், ஆனா புருஷன் கிடையாது. ம், இந்த விஷயத்துல தெளிவா இரு. தூக்கத்துல பேசினாலும் தெளிவா பேசு. விக்ரம், ஐ லைக் யூ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ நல்ல பையன்.